மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதித்தி தேவோ பவ. இது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம். முதல் வரியே மாத்ரு தேவோ பவ, அதாவது தாயானவள் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாத்ரு அப்படிங்கிற சொல்லேந்து வந்தது தான் மதர், மாதா, அம்மா, மம்மி, மம்மா எல்லாமே. அம்மா இது ஒரு சாதாரண 3 எழுத்து சொல் மட்டும் இல்லை. இது ஒரு உணர்வு, ஒரு உறவு, ஒரு உத்வேகம், ஒரு பந்தம், ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, எல்லாத்தோடையும் கலவை. ஒரு சிறந்த உயர்ந்த ஸ்தானம், வேறு எந்த உறவாலையும் எட்ட முடியாத ஒரு சிகரம். அம்மா ஒருத்தி தான் ஆத்மார்த்தமான தூய்மையான கலப்படம் இல்லாத அன்பை கொடுக்கக்கூடியவங்க. தாய்னு சொன்னதுமே நமக்கு நினைவுக்கு வர்றது தியாகம், அன்பு, ஆதூரம், இரக்கம், பணிவு, பரிவு, நேசம். ஒரு தாயோட வாழ்க்கை பயணத்தை பார்த்தீங்கன்னா அதில் தெரிய வர்றது அன்கண்டிஷ்னல் லவ். அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் ஒட்டுமொத்த அன்பையும் தான் குழந்தைகள் மேலே செலுத்தக்கூடிய ஒரே ஆத்மா தாயானவள். அம்மாவை தவிர வேறு எந்த உறவாக இருந்தாலும் அதில் பரஸ்பர ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தாய்க்கு நிகர் தாய் மட்டுமே, பியாண்ட் கம்பேரிசன். நாடு வேறு வேறையாக இருக்கலாம், மதம் வேறு வேறையாக இருக்கலாம், மொழி, இனம், கலாச்சாரம் இதெல்லாம் கூட வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் ஒரு தாயோட அன்பு எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு தாய்க்கு என்ன வயசு வேணாலும் இருக்கட்டும். உதாரணத்துக்கு 90 தாண்டி இருப்பாங்க, அவங்க பிள்ளைக்கு 25 வயசுக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் பார்த்த உடனே ஏன்பா வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தையிலே எல்லா வித உணர்ச்சிகளும் அடங்கியிருக்கும். அந்த அளவுக்கு மென்மையான ஒரு மனசு. அதனால தான் தாயுள்ளம் அப்படின்னு சொல்கிறோம், தந்தை உள்ளம்னு யாரும் சொல்கிறதில்ல. தாயானவள் எவ்வளோ உயர்ந்தவளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். பொதுவாக துறவிகள், சந்நியாசிகள் எல்லாவித சொந்த பந்தங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனால் தாய் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா ஒரு தாயுடைய காலம் முடியும் போது அவங்கள போய் அந்த துறவி பார்க்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆதிசங்கரரும் சரி, ரமண மகரிஷியும் சரி, அவங்க அம்மா உயிர் நீத்த போது பக்கத்திலேயே இருந்தாங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் மதர். தாய் இல்லாமல் யாரும் இல்லை, தாய்க்கு நிகர் எவரும் இல்லை. இந்த புனிதமான மதர்ஸ் டே அன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களையும் கைகூப்பி சிறந்தாழ்த்தி ஆசிகளை பெறுவோம்.